ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேச்சு இருந்துட்டு சரவணனும் இந்த வீட்டோட வாரிசாக தான் வளருவான். இவங்க ரெண்டு பேருமே, அதாவது மீனாட்சியும் சரவணனும் ரெண்டு பேருமே ஒன்று தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து தான் நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு சைடு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியும் முத்தழகும் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம தனத்துக்கு பிரசவம் பார்த்த பாட்டிமா வராங்க. அவங்க நம்ம தனத்தை விசாரிக்கிறாங்க. எப்படி தனம் இருக்க, உன்னுடைய குழந்தை சரவணன் எப்படி இருக்கான், உன் கூட தானே இருக்காம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தனம் இருந்துட்டு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அது முடிஞ்சதும் என் கூட தான் சரவணன் இருப்பான், அதுக்கான வழி எல்லாமே நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம தனம் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எனக்கு புரிகிற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே போக போக புரியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுடுறாங்க. என்னக்கா, சரவணன் உங்கள் குழந்தையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூமி கேட்குறாங்க. நம்ம தனம் இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே தடுமாறுறாங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு அவங்களுமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி திரும்ப திரும்ப கேட்குறதுனால நம்ம தனம் வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க. சரவணன் எனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பூமி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ எங்களுக்கு பிறந்த குழந்தை யாருக்கா, எதுக்காகக்கா இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுக்காக எங்கள் குழந்தையே உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க பார்க்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தனம் இருந்துட்டு இல்லைங்க ஐயா, உங்கள் குழந்தை மீனாட்சி தான், அவள் தான் உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவே இருக்குது. நம்ம பாட்டிமாவும் சொல்கிறாங்க, நான் தனத்துக்கு பிரசவம் பார்த்தேன், சரவணன் தான் தனத்தோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரப்பூர்வமாக கூடிய சீக்கிரமே நம்ம தனம் நிரூபிக்கணும்.